ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னாக்க அதிசயங்கள் நிறைஞ்ச பாலமுருகர். அது என்ன அதிசயங்கள் நிறைஞ்ச பாலமுருகர் நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாருமே ஆல்ரெடி ஒரு 30 வருஷம் 50 வருஷம் நம்ம தாத்தா காலத்துலேருந்து இருக்கிற கோயில சாமி கும்பிட்டுருக்கோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு கோயில் உருவாச்சு அப்படின்னாக்க அது என்ன கோயில் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நாங்க இது செகண்ட் டைம் போறோம். நாங்க ஊருக்கு வரும்போது எல்லாமே பக்கத்துல இருக்கிற ஏதாவது கோயிலுக்கு லீவ் இருக்கும் போது போயிட்டு வருவோம். அந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது இங்கே ஒரு நாள் கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்ட்டு நாங்கள் ஆகஸ்ட் மாதம் எண்டில் போய் கேட்டப்போ இந்த மாதிரி பரணி அன்னைக்கு இந்த கடவுளை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்தோம். இவர் பாலமுருகர் அப்படின்ட்டு சொன்னாங்க. பூஜை எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்போ வச்சிருந்த பில்டிங்கில், அதாவது பழைய காலத்து பில்டிங்கில் மாடு எல்லாமே கட்டியிருந்தாங்க. சரி, இந்த வாட்டி நம்ம போகும்போதும் பார்ப்போம் அப்படின்ட்டு நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டில் தானே இருக்கோம்ட்டு வெளியே கிளம்பணும். சனீஸ்வரன் கோயிலையும் பார்த்துட்டு அதே மாதிரி இந்த பாலமுருகரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனோம். அங்கே என்னென்னாங்க அன்னைக்கு என்ன விஷயங்கள் சொன்னாங்களோ அதே விஷயத்தான் இப்பவும் சொல்றாங்க. நானும் நிறைய சர்ச் பண்ணியும் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் எல்லாமே அப்படியே வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு. அதிசயங்கள் எல்லாமே பண்ணக்கூடியவர் தான் இந்த பாலமுருகர். இவர் எங்க இருக்காருன்னா திருத்தணிக்கு இல்ல திருத்தணியை சுத்தி இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா ஒரு வாட்டியாவது போங்க. நத்தம் கிராமம். அப்போ என் கூட வந்தது பேரணம்பட்டு ஆளுங்க மொத்தமே கூட வந்து பேரணம்பட்டு குடியாட்டம் பேரணம்பட்டு அவன் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன சின்ன பசங்க அந்த மாதிரி வயசு பசங்க இவங்க நம்மளுக்கு 2,000 கொடுத்துருந்தாங்க. அதில் இடக்கிற நேரத்தில் அந்த பெல்ட்டு எனக்கு அடிப்பட்டிருந்தா அந்த பெல்ட்டு கைட்டு போட்டு எனக்கு பாலமுருகன் தொட்டி தூக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ தொட்டி தூக்கி கொடுக்குறப்ப குணமாகிடுக்குது. ஆனால் குணமாக எனக்கு தெரியாது. நம்ம முருகர் எனக்கு பரணுன்னு பார்க்குறோம்னா செலவு எவ்வளோ வச்சாங்க. நான் ஒரு சில பல கோடிக்கு அதிபாதான ஒரு ஆனந்தில் கையை மறந்துடும். கை குணமானது எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் தான் கை குணமாயிடுது. எங்கேருந்து எடுத்தீங்க? ஏன்னா நான் போன வாட்டி வந்தப்போ இங்கே நிறைய மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அது மாதிரி இங்கே தான் கருப்பு நேரத்தில் இங்கே தான் ஈசான மாதத்தில் பார்த்தோம். குபேரமலை பார்த்த மாதிரி அவர் இருந்தது. கடவுளார் அனுகிரகம் தான் எல்லாமே. வந்தார். இப்போ எல்லோரும் எனக்கு மட்டும் நல்லா பண்ண முடியாது. எல்லோரும் ஒரு வேண்டுதல் ₹1 நாணயம் கட்டிட்டு அவங்களால முடிஞ்சது காணிக்க ₹1 நாணயம் எடுத்து இங்கே காணிக்க கட்டிட்டு மஞ்சள் துணி அங்கே தரோம். மஞ்சள் எங்கே இருக்குது அவங்க கையில் இது பண்ணி மஞ்சள் ஆகி அவங்க கையில் அவங்க வேண்டுதல் ஒரு நியாயமான வேண்டுதல் இருந்தால் அவங்க வேண்டுதல் சொன்னாக்கா அவங்க 2 வாரமோ உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4 வாரத்துக்குள்ள அவங்க நம்பிக்கை, அவங்க குலத நம்பிக்கை, அவங்க அனுகிரகம் குலதெய்வம் நம்பிக்கை பாலமுருகன் நம்பிக்கை இந்த வேண்டுதல் மட்டும்தான் என் மனசு நிம்மதிப்படும் பாலமுருகா ஒரு நியாயமான வேண்டுதல் இருந்தால் அந்த 3 வாரத்துலேயும் கல்யாணம் ஆகணுமா, ஒரு புத்திரபாகியம் வேணும், பசங்க இது ஆகணும்னா அது ஒரு 6 வாரம் அப்படி ஒரு வேண்டுதல். அந்த வேண்டுதல் வந்த பிறகு நம்ம மறுபடியும் குழந்தை வரோம். நம்ம ஒரு நல்ல சுபவார்த்தை வரணும். போய் சுபவார்த்தை வச்சு மறுபடியும் இத்தனை மாதத்துல அந்த டேட் தரோம். அந்த மாதிரிலாம் அவங்க 3 வாரம் மாலை மரம் பிறக்கணும் சொல்லி வேண்டி போனோம். இது மாதிரி நிறைய பேர் இப்போ இந்த 5 மாதத்தில் ஒரு 25 பேர் கிட்ட கொஞ்சம் அப்படி அது கடவுளர் அனுபவம் தான். அவர்கிட்ட சத்தியவாக்கு நான் கேட்டேன், எப்படி எனக்கு சத்தியவாக்கு அவர் வாங்கிக்கலாம், அது யாருக்கு எடுத்துக்கிட்டு. இந்த இடம் தான் பாலமுருகரை எடுத்த இடமாங்க. ஸோ அந்த இடத்தையும் டெய்லி பூஜை பண்ணிட்டுருக்காங்க. அந்த கோயிலுக்கு இருக்கிற பூசாரி நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் முக்கியமாக அப்படின்னாக்க நம்மளுடைய வேண்டுதல் என்னவா இருந்தாலும் அது உண்மையான வேண்டுதல், இது கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிட்டு போனீங்க அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு ₹1 காயின் எடுத்துட்டு வாங்க. எங்ககிட்டயே மஞ்சள் துணி இருக்குது. நாங்கள் மஞ்சள் துணியில் நாங்கள் கொடுக்குறோம். அதை நீங்கள் கட்டி முருகர்கிட்ட வைங்க. வச்சிட்ட பிறகு கொஞ்சமாக விபூதியும் அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை பழமும் தராங்க. நீங்கள் எலுமிச்சை பழம் கூட அங்கேயே கூட வாங்கிக்கலாம். அது தராங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் நீங்கள் ஒரு அகல் விளக்கு, புதுசாக இருக்கிற அகல் விளக்கில் அந்த விபூதியை கொட்டிட்டு அது மேலே எலுமிச்சை பழம் ஒன்று வச்சுட்டு டெய்லி காமாட்சம்மன் விளக்கு ஏற்றும் போது இந்த முருகரை பற்றியும் நீங்கள் அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு 4 வாரமோ இல்லை 8 வாரமோ உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அது கண்டிப்பா நடக்கும். நடந்த பிறகு நீங்க இங்கே நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஏதாவது இந்த கோயிலுக்கு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, உண்மையான விஷயம் தான். நாங்களும் ₹1 காயின் வாங்கி இது பண்ணிட்டு வந்தோம். எங்களுக்கு நிறைவேறின பிறகு நான் கண்டிப்பா அதையும் வீடியோவை போடுவேன். இங்க கிடைச்ச முருகர் உண்மையாவே அதிசயங்கள் நிறைஞ்சவர் தாங்க.
ஏன்னாக்க நம்ம நிறைய பேர் வந்து முருகர் சிலையை பார்த்துருப்போம். இவர் குட்டி முருகர் அப்படின்றதுனால இந்த குட்டி முருகருக்கு அழகாக குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரியவே குழந்தை முருகருக்கு தொப்பையெல்லாம் இருக்குது. நான் மேக்சிமம் வந்து முருகரை வந்து தொப்பையோட பார்த்ததில்ல. ஆனால் இந்த சிலையில் வந்து தொப்பை எல்லாமே இருக்குது. இது வந்து ரொம்ப அதிசயமாக இந்த கிராமத்தில் தோன்றுறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்களும் திருத்தணியை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். முழுசாக நம்புங்க. பெரிய செலவு ஒன்றுமே இல்லை. ₹1 காணிக்கையை கட்டிட்டு போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம நம்பிக்கை தாங்க பல விஷயங்களை நடக்கிறதுக்கு உருவாகிறதுக்கும் காரணம். நிறைய பேர் வேண்டி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்மளும் ஒரு வேண்டுதலை வைக்கலான்ட்டு வச்சுட்டு வந்துட்டோம். நீங்கள் சுற்றி எங்கேயாவது இந்த திருத்தணியை சுற்றியோ இல்லை இங்கே வந்து போகிற தூரத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக திருத்தணி பக்கத்தில் நத்தம் கிராமம் சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே பாலமுருகர் இருக்காரு. அவர் ஒரு வாட்டியாவது வந்துட்டு போங்க. கண்டிப்பாக அதிசயங்கள் எல்லாம் பண்ணுவார். திடீர்னு தோணுன பாலமுருகர் அதிசயங்கள் பண்ணக்கூடியவர். கண்டிப்பாக பண்ணுவார். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க. அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு அந்த எலுமிச்சை மரத்தை வச்சு டெய்லி அரோகரா அரோகரான்னு சொல்லிகிட்டே இருங்க. குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, அதுக்கப்புறமா வந்து உடம்பு சரியில்லை, வேற ஏதோ ஒரு கஷ்டம், எந்த கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குழந்தை பாலமுருகருக்கு தொப்பை இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து முருகர் தொப்பையோடு பார்த்துருக்கேன். இங்கே வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு அரோகரா அரோகரான்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதலை வீட்டில் வந்து வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது முழு மனசோடு வேண்டும் போது கிடைக்குங்க. மயிலுக்கு பாம்பு, மயில் வாயிலும் பாம்பு இருக்கு. சின்ன குழந்தை இருந்தனால தொப்பையும் தொல்லையுமா இருக்கா? தொப்பை இருக்கா இல்லையா? கணபதிக்கு அப்புறமா யாருக்கு இருக்க? எந்த இடத்துலயும் இல்ல. திருத்தணி தான் தொப்பையோட இருக்கார். நம்ம அதிகமா சாப்பாடு போட்டா அவருக்கு தொப்பை வந்துச்சு. பாலமுருகர்னு பேரு. ஸோ நாங்களும் இந்த எங்களுடைய வேண்டுதலை இங்கே ₹1 காயின் கட்டிட்டு வேண்டிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த வழியாக வரீங்க அப்படின்னாக்கா இந்த 2 கோயிலையுமே பார்க்க முடியும். ஒன்று சனீஸ்வரர் கோயில், அதுலேயும் நிறைய சிலைகள் எல்லாமே நம்ம பார்க்க முடியாத சாமிங்க எல்லாமே இருக்காங்க. வாராகி அம்மன் எல்லாருமே. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து போங்க. இங்கே பாலமுருகரையும் சனீஸ்வரையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். திருத்தணி பக்கத்தில் நத்தம் கிராமம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்க. அதிசயங்கள் பண்ணுவார் பாலமுருகர். லொக்கேஷன் வந்து நீங்கள் நெட்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனாலும் திருத்தணி வந்தீங்கன்னா நத்தம் கிராமம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி வரும்போது சனீஸ்வரர் கோயிலையும் இந்த பாலமுருகரையும் மறக்காமல் பார்த்துடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற ஏதாவது ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நான் முழு மனசோடு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூஸ் அகெயின். பாய் பாய்.